வணக்கம். பாத்திமா கிளாஸ் அண்ட் பிளைவுட்ஸ் கிறது. எங்களிடம் உயர்தர பிளைவுட் கிளாஸ் டோர்ஸ் கிடைக்கும். பெரிய கடைத்தெரு, குத்தாலம். செல் 9914 திரு. புகழ்வாய் மனமே, இசைப்பாய் வானமழை, பணிவாய் புலன்களே, நீரி மாதா சந்நிதியில். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் வானமழை, பணிவாய் புலன்களே, நீரி மாதா சந்நிதியில். அவள் தானும் நன்னையே, உனக்காய் ஜெபிப்பவளும் நீ, உன் ஆத்மவாஞ்சையுமாய் இருப்பாள் அவள் என்றுமே. அவள் தானும் நன்னையே, உனக்காய் ஜெபிப்பவளும் நீ, உன் ஆத்மவாஞ்சையுமாய் இருப்பாள் அவள் என்றும் நீ. ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள். ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் வானமழை, பணிவாய் புலன்களே, நீரி மாதா சந்நிதியில். தெய்வமாக தான் அவளே, செய்வதெல்லாம் மகத்துவமே. போக்குவாள் உன் துயரங்களை, துதிப்பாய் நீ அவள் அடியே. தெய்வமாக தான் அவளே,
செய்வதெல்லாம் மகத்துவமே. போக்குவாள் உன் துயரங்களை, துதிப்பாய் நீ அவள் அடியே. வேளாங்கண்ணியழாம் அன்னையை மறவாமலே தினமும். வேளாங்கண்ணியழாம் அன்னையை மறவாமலே தினமும். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் ஞானமழை. அணிவாய் புலன்களே, ஏறி மாதா சந்நிதியில். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் ஞானமழை. அணிவாய் புலன்களே, மேரி மாதா சந்நிதியில். மேரி மாதா சந்நிதியில், மேரி மாதா சந்நிதியில், மேரி மாதா சந்நிதியில். கரண்ட் பில்லு குறையணுமா? சோலார் பேனல் அமைக்கலாங்க. சன்னோவா ஷைன் துடன் 20 வருட கேரண்டி. வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அமைத்தல். தொடர்புக்கு சுப்பிரமணிபுரம் 10வது தெரு, காரைக்குடி. உலகத்தை கொடுத்து உரிமையை விளக்கு உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையை விளக்கு உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே, வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினை மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினை மகிழ வாருங்களே. வாருங்களே, வாழ்ந்திடவே, நம் இறைவழி கலந்திடவே. வாருங்களே, வாழ்ந்திடவே, நம் இறைவழி கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. திருப்பலி கருத்துகள். மரியாயின் சேனையினர் அனைவராலும் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. தைனிஸ் ராஜா பிரீத்தி ஏஞ்சல் குடும்பம் நன்றியாக, ராஜசேகர் அருள் தீபா குடும்பம் நன்றியாக,
ஆரோக்கியதாஸ் அந்தோணி தீபா குடும்பம் நன்றியாக. ஜான்சன் பெர்னாண்ட் அந்தோணி ஸ்டெஃபி குடும்பம் நன்றியாக. காணத்தான்காடு வில்லியம் சேசுராஸ் புஷ்பராணி குடும்பம் நன்றியாக. ராயப்பன் ஆனந்த சபரி குடும்பம் நன்றியாக. அந்தோணி டோன் சிசிந்தா குடும்பம் நன்றியாக. அருட்தந்தை பாஸ்கர் டேவிட் அவர்களின் இறைப்பணி சிறக்க. ஆரோக்கியசாமி அன்பரசி குடும்பம் நன்றியாக. திரவியம் பிரபா குடும்பம் நன்றியாக. ஆரோக்கிய மேரி குடும்பம் நன்றியாக. அருட்சகோதரி தைனிஸ் மரிய கிளாரா அவர்களின் இறைப்பணி சிறக்க. அந்தோணி மெரிஷா குடும்பம் நன்றியாக. அருட்சகோதரி அருள்மேரி அவர்களின் இறைப்பணி சிறக்க. சென்னை லியோ ஜோப்சி குடும்பம் நன்றியாக. மைக்கேல் ராஜ் செபஸ்தியம்மாள் குடும்பம் நன்றியாக. ஜான் ஜோசப் ஸ்டெல்லா குடும்பம் நன்றியாக. அருள்மிகு அன்னை சபரியாயின் பரிந்துரையால் ஜான் ஜோசப்புக்கு பதவி உயர்வு கிடைத்ததற்கு நன்றியாக. மாலையிட்டான்பட்டி ஆறுமுகம் சித்ரா குடும்பம் நன்றியாக. மரியராஜ் மார்க்ரேட் குடும்பம் நன்றியாக. சகாயமேரி பாஸ்டின் வின்சி குடும்பம் நன்றியாக. வின்சிக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்ததற்கு நன்றியாக. குழந்தை தெரேஸ் இக்குடும்பத்தில் வாழ்ந்து மரித்த சவரிமுத்து என்ற ஆரோக்கியம் சார்லஸ் மேரின் இவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றியடைய. அந்தோணிசாமி ஜோஸ்பின் மேரி குடும்பம் நன்றியாக. காளையார் கோவில் ஆல்பின் பிரிட்டோ செல்சியா குடும்பம் நன்றியாக. சவரி ஆல்பர்ட் மரியமலர் குடும்பம் நன்றியாக. சேசுராஜா அமலராணி குடும்பம் நன்றியாக. ஜான் டேவிட் விமலா குடும்பம் நன்றியாக. அந்தோணி சுரேஷ் வசந்தி குடும்பம் நன்றியாக. இங்காசி தைனிஸ் மரிய புஷ்பம் குடும்பம் நன்றியாக. அந்தோணி ராஜா ஞானதீபா குடும்பம் நன்றியாக. ராயப்பன் டெய்சி குடும்பம் நன்றியாக. ஆரோக்கியம் மரியசெல்வி குடும்பம் நன்றியாக. கீழமெக்கேல்பட்டி சேசுராஜ் புஷ்பராணி குடும்பம் நன்றியாக. நல்ல உடல்நலம் வேண்டி. தம்பிபுரம் எஸ் பிரான்சிஸ் சேமேரி குடும்பம் நன்றியாக. நெடுங்குளம் சந்தியாகு ஸ்டெல்லா மேரி குடும்பம் நன்றியாக. நல்ல உடல்நலம் வேண்டி. தம்பிபுரம் யு அமல ஜேசுராஸ் விண்ணரசி குடும்பம் நன்றியாக. தம்பிபுரம் எஸ் தியாகராஜன் சத்யா குடும்பம் நன்றியாக. குடும்ப அமைதி நலம் வேண்டி. மகன் ஜான்சன் ஆத்மா சாந்தியடைய வேண்டி. பீசர்பட்டினம் சூசை லாரன்ஸ் ஆரோக்கியமேரி குடும்பம் நன்றியாக. கீழமெக்கேல்பட்டி சேசுராஜ் வேத புஷ்பராணி குடும்பம் நன்றியாக. உடல்நலம் வேண்டி. ஜான்சன் சுரேஷ் கிரைசி குடும்பம் நன்றியாக. மகனுக்கு நல்ல படிப்பு வேண்டி. ஓ சிறுவயல் கா ராஜா ஆன்ம நித்திய இலைப்பாற்றிக்காக. காரைக்குடி ராமர் நிதிஷ் வெற்றி ஜுவல்லரி குடும்பத்தினர் நன்றியாக. மாருதி நகர் வி தைனிஸ் ஆரோக்கிய மேரி லாரன்ஸ் குடும்பம் நன்றியாக. இக்குடும்பங்கள் அனைத்தும் அருள்மிகு அன்னை சபரியாயி வழியாக பெற்ற நன்மைகள் அனைத்திற்கும் நன்றியாகவும் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் பிள்ளைகள் இறை ஞானத்தில் கல்வியில் வளரவும் வெளிநாட்டில் உழைப்போர் நலமுடன் வாழவும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் நல்ல உடல் சுகத்துடன் இறைப்பணி ஆற்றவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறையும் செய்யும் தொழில் முன்னேற்றம் அடையவும் இறந்த ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடையவும் திருப்பலி ஒப்புக்கொடுக்கிறார்கள். வாசிக்கப்பட்ட அனைத்து திருப்பலி கருத்துகளுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். மரியே, மாட்சிமிகு உம் புகழ் சாற்றப்பட்டிருக்கிறது. இன்று நீர் வானதூதர் அணிகளுக்கு மேலாக உயர்த்த பெற்றுள்ளீர். என்றென்றும் கிறிஸ்துவோடு வெற்றி புகழ் அடைகின்றீர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் அனைவரும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா
மற்றும் நாட்டின் சுதந்திர தின விழா இரண்டையும் கொண்டாட உங்கள் அனைவரையும் மரியாயின் சேனையினர் அன்புடன் வரவேற்கின்றோம். 2 விழாக்களும் நிறைவேற முக்கிய காரணம் நம்பிக்கை. அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னபோது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து ஆம் என்று சொன்னதால் இறைவனின் தாயானார். அவரை இறைவன் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று திரு அவை நம்புகிறது. ஒரு நாள் சுதந்திரம் பெறுவோம் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் நம் முன்னோர்கள் தங்கள் உயிரையே தியாகம் செய்து நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார்கள். மரியாவை போலவும் நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக உழைத்த தியாகிகள் போலவும் நமது வாழ்விலும் நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம். வாழ்க மரியே, வளர்க நாங்கள் உம்மீது கொண்ட அன்பு. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியேற்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உலகின் பாவங்களை போக்குபவரே
மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து ஊனியல்பில் பிறக்கும் பேரருளை அவருக்கே அளித்து இன்று அந்த அன்னைக்கு ஈடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரின் வேண்டலால் எங்கள் பங்கின் இணை பாதுகாவலரும் எங்கள் நம்பிக்கையும் நம்பிக்கையாளருமாய் திகழ்கின்ற அருள்மிகு அன்னை சபரியாயி அவர்களது பரிந்துரைகளாலும் நாங்கள் உமது மீட்பின் மறை நிகழ்வால் காக்கப் பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 19 மற்றும் அதிகாரம் 12, 1, 6, 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூட்டியிருந்தார். அவர் கருவுற்று இருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயரத்துடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளின் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டு இருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ, மீட்பு வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு.
மகிழுமே இறைவனருள் பெருகுமே உண்மையிலும் நன்மையிலும் இறைவனாட்சி முழுதுமே ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன் அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன் ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன் அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன் இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 56 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 56 முடிய. மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதினில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவதம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவதம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவதம் வள்ளி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரரே, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. முதலிலே இந்த நாளில் நாம் இறைவனுக்கும் அன்னை மரியாவுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கடந்த 1 வார காலமாக 3 மணிக்கு மழை ஆரம்பித்துவிடும், அல்லது 4 மணிக்கு மழை ஆரம்பித்துவிடும், அல்லது 5 மணிக்கு மழை ஆரம்பித்துவிடும். இன்றைய நாளில் நாம் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக ஐயோ இன்னைக்கு மழை பெய்யுமோ, மழை பெய்யாதா என்ற பல ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நாம் வந்திருந்தாலும் இந்த நாள் அன்னைக்கு உரிய நாள். எனவே இந்த நாள் அன்னைக்குரிய நாளாக இருப்பதால் அன்னை மரியா நாம் அனைவரும் நிறைவோடும் நிம்மதியோடும் அன்னையினுடைய அருளை பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக
இந்த நாளை வான்மழை கொடுக்காமல் நம்மை அன்னை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே அன்னைக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2 நிகழ்வுகளை நாம் நினைவு கூறுகின்றோம். ஒன்று, அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழா. 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 12ஆம் பத்திநாத திருத்தந்தை அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட அந்த நாளை அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை தொடர்ந்து அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா உலகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்னொரு பக்கம் இந்திய நாட்டினுடைய சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகிறோம். வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையர்களை வெளியேற்றிவிட்டு கொள்ளையர்களை குடியமர்த்தி வைத்திருக்கிறோம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே திருவேன். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் சுகவாழ்வு என்று சுதந்திரம் பெற்ற இந்த நாளை நாம் நன்றி கூறி நாம் இந்திய திருநாட்டின் தன்னலமின்றி சேவை செய்த சுதந்திரம் பெற்று கொடுத்த தலைவர்களை நினைவு கூர்ந்து நாம் இன்றைக்கு சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த நாள் நமக்கு இனிமையான நாள், மகிழ்ச்சியான நாள், இறைவனுடைய அருளை நிறைவாக பெறுகின்ற நாள். எனவே இந்த நாளில் 5 வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறோம். அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். எனவே விண்ணேற்பு அன்னை அல்லது விண்ணேற்றம் அடைந்த அன்னை என்று நாம் சொல்லி அன்னைக்கு பல பேர்களை சொல்லிக் கொள்கிறோம். நான் வெளிநாட்டில் இருக்கும்போது எனக்கு இருந்த பங்கு தந்தையும் நானும் அவ்வப்பொழுது காலையும் மாலையும் வாக்கிங் போவோம். அப்ப வாக்கிங் போகையில 2 பேரும் பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு போவோம். அப்படி பேசிக்கொண்டு போகையிலே அவர் என்னை பார்த்து கேட்டார், ஃபாதர், இந்த உலகத்துல நரகம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியல. சரி, மோட்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லை நினைச்சா இல்லை. வடிவேல் பாணியில வரும் அப்படின்னா வரும், வராது அப்படின்னா வராது. அடுத்து இந்த மோட்சத்தை நரகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் என்னை பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், இந்த உலகத்துல 3 பேருக்கு நிச்சயம் மோட்சமே கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க, 3 பேரா? யாரு, தந்தை மகன் தூய் ஆவியா அப்படின்னு கேட்டார். இல்ல ஃபாதர், 3 பேருக்கு இந்த உலகத்தில் மோட்சமே கிடைக்காது என்று நான் சொன்னேன். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே, புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். முதல்ல யாரு அப்படின்னா, when they are hatched அப்படின்னா, hatching அப்படின்னா ஒரு கோழி குஞ்சு பொரிக்குது அப்படின்னா அர்த்தம். அப்ப ஒரு கோழி என்ன பண்ணுது, குஞ்சு பொரிக்குது, இங்கே குழந்தைகள்லாம் நிறைய பிறக்கிறாங்க. அதுபோல இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற பல பேர் எப்ப வர்றாங்க கோயிலுக்கு? பிறந்த பொழுது ஞானஸ்தானம் வாங்குற பொழுது கோயிலுக்கு வர்றது. அடுத்து அந்த பக்கமே தலை வச்சு படுக்கிறதே இல்லை. கோயில் எங்க இருக்கு, குளம் எங்க இருக்கு, எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு இந்த உலகத்துல மோட்சம் நிச்சயம் கிடைக்கவே கிடைக்காது. இது முதல் வகை நபர்கள், இவர்களுக்கு கிடைக்காது. இரண்டாவது நபர்கள் யார் என்றால், when they are matched என்ன தெரியுதா? பார்க்கிறோம்ல, பொண்ணுமாப்பிள்ள மேட்ச், 2 மேட்ச் ஆகுதா அல்லது மிஸ் மேட்ச் ஆகுதா, கணவனுக்கு மனைவிக்கும் பொருத்தம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்ல. அதுபோல இவர்கள் எப்பொழுது ஆலயத்துக்கு வருகிறார்கள் என்றால், அந்த போனது போயிடுச்சு, அடுத்து எப்ப வர்றாங்க? கல்யாணத்தம் பொழுது 2 பேரும் மேட்ச் ஆகையில தான் வர்றாங்க. அதுவும் எப்ப வர்றாங்க? நல்ல நேரம் பார்த்து வர்றாங்க. அதுலயும் பிரசங்கத்துக்கு முன்னாடியே தாலிய கட்டி முடிச்சிருங்க. கோயிலுக்கே வராதவர், கோயில் பக்கமே தலை வச்சு படுக்காதவர் தனியா வந்து அங்கே ஃபாதர்ட்ட என்ன சொல்லுவாரு? ஃபாதர், நல்ல நேரம் முடிய போகுது, அந்த நேரத்துக்குள்ள தாலியை கட்டிருங்க.
அதுக்கு முன்னாடி அவர் கோயிலுக்கே வந்ததில்லை, கோயில் பக்கமே அவரு தலை வச்சு படுத்ததே இல்லை. இவர் என்ன சொல்லுவாரு, ரெண்டு பேரும் மேட்ச் ஆகிற நேரம் கல்யாணம் பண்ற நேரம் எப்படிப்பட்ட நேரமா இருக்கணும், அந்த முகூர்த்த நேரத்துக்குள்ள இருக்கணும் சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே இவர்களுக்கும் இந்த உலகத்தில் நிச்சயம் மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. இரண்டாவது வகை நபர்கள். மூன்றாவது வகை நபர்கள் யார் என்றால் when they are dispatched. dispatch என்னது? போஸ்ட்மேன் கடிதத்தை என்ன பண்றான், டிஸ்பேட்ச் பண்றோம், அனுப்புறோம். அனுப்புறதுன்னா என்னது? கடைசியில் எங்கே அனுப்புறோம்? நம்ம எங்கே போறோம்? கல்லறைக்கு போறோம். அப்பத்தான் என்ன பண்றான், அவரை கோயிலுக்கு கொண்டு பூச வச்சு தான் அவருக்கு அடக்கம் பண்ணணும். அவருக்கு முன்ன பின்ன கோயிலே தெரியாது, கோயில்ல உள்ள ஒரு ஜபம் கூட தெரியாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு, அவரு செத்த பிற்பாடாவது கோயிலுக்கு போயிருட்டோம், மோட்சத்துக்காவது போயிருவாரு, அவருடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் அப்படி சொல்ற ஆட்களும் இருக்கிறார்கள். அதிலும் இன்னும் வேடிக்கை என்னவென்றால் 2 நாள் பிரேதத்தை வீட்டில் வச்சிருப்பாங்க. மயன் வெளிநாட்டில் இருப்பாரு, வெளிநாட்டிலேருந்து வர்ற வரிய பிரேதத்தை வச்சிருப்பாங்க. அதுவரை அந்த பிரேதம் ஒண்ணுமே ஆகாது. ஆனா திருப்பலிக்கு கொண்டு கோயிலுக்குள்ள மட்டும் ஃபாதரை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால பிரசங்கம்லாம் வேணாம், அதனால கொஞ்சம் சீக்கிரம் சுருக்கமா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். இது நடக்குதா நடக்கலையா? 2 நாள் வச்சிருக்கிற வரைய ஒண்ணுமே ஆகாத அந்த பாடி ஒரு 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் ஆலயத்தின் உள்ளே அந்த திருப்பலியிலே, புனிதமான திருப்பலியிலே பங்கேற்பதற்கு கூட, நேரம் ஒதுக்குவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. இவர்கள் மூன்றாவது வகையினர். இன்னொரு வகையினர் யாரு என்றால் when they are attached to church. அட்டாச்னா தெரியும், ரொம்ப அட்டாச்சா இருக்கோம்ல, அவங்க யாருன்னா கோயிலுக்கு என்ன பேசுவாங்க, 2 பெண்கள் சேர்ந்தா, இன்னைக்கு இந்திய சுதந்திர தினம் கோட்டை கொத்தளத்துல யாரு கொடியேற்றுனா பேசுவாங்க, என்ன பேசுவாங்க, அடுத்தவங்களை பத்தி சர்க்கரையா பேசக்கூடியவர்கள். இவர்கள் யார் என்றால் பரிசேயர்கள். ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்திற்கு சென்று எப்படி வேண்டினார்களோ அதுபோல இந்த அட்டாச்சா இருக்கிறவர்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும், நான் செய்வதை மற்றவர்கள் புகழ வேண்டும், எனது பெயர் முன் வர வேண்டும், நான் செய்வதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி என்று நினைத்து வாழுகின்ற 4வது வகையினர் யாரு? ரொம்ப அட்டாச்சா இருக்கிறவங்க. இதை தவிர்த்து 5வது வகை ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா டிட்டாச்ட். அட்டாச்சுக்கு ஆப்போசிட் என்னது? டிட்டாச்ட். அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது என்று நினைத்து ஆலயம் சென்று ஆண்டவனுக்குரிய காரியங்களை செய்து ஆண்டவருக்குள் இருந்து ஆண்டவருடைய பணியை அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வைந்த இதுவும் பராபரமே என்று தாய்மான சாமி பாடுவதைப் போல ஆண்டவருடைய பணியை, அன்னை மரியாவினுடைய பணியை மிக சிறப்பாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் வீணிலும் வீண், எதுவும் நிரந்தரமல்லை, எதுவுமே நமக்கு சொந்தமில்லை, கடவுளே சொந்தம், கடவுளே தஞ்சம், ஆண்டவரே அடைக்கலம், ஆண்டவரே எனது புகலிடம் என்று வாழக்கூடிய இந்த 5வது வகை நபர்களுக்கு மட்டும்தான் விண்ணகத்தில் இடம் இருக்கிறது. எனவே ஆண்டவரில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த 5 வகை நபர்களில் எந்த வகையினராக நாம் இருக்கிறோம்? ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் வீணிலும் வீண் என்று விவிலியத்திலே சொல்வதைப் போல இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, ஆண்டவரே தஞ்சம், அன்னை மரியாவே எனது வாழ்வுக்கு வழி, அன்னை மரியாவே எனது வாழ்வுக்கு ஒளி, அன்னையினுடைய வழியிலே நாம் நாளும் நடக்கின்ற பொழுது நாம் இந்த மன்னகத்திலே நாம் விண்ணகத்தை நாம் நமதாக்கிக் கொள்ள இன்றைய திருப்பலியிலே அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன்.
அனைவரும் முழந்தாளிடுவோம். உலகாளும் இறைவா, உலக தலைவர்கள் சிறப்பாக எங்கள் நாட்டு தலைவர்கள், சமய தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் தன்னலம் துறந்து பொது நலன் நினைந்து மக்களின் நலனையே கருத்தில் கொண்டு பணியாற்றிட அருள் தர வேண்டும் என்று வரங்களின் ஊற்றாகிய எங்கள் அருள்மிகு அன்னை சௌரியாய் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் ஆண்டவரே, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று மொழிந்து உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்கள் உடல் மன வேதனைகளை தணித்து நோய்களை நீக்கி நாங்கள் நலவாழ்வு வாழ அருள் தர வேண்டுமென்று வரங்களின் ஊற்றாகிய எங்கள் அருள்மிகு அன்னை சௌரியாய் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வாதங்களின் ஊற்றே எம் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உள்ளோர் அனைவரும் அன்பு, அமைதி, ஒற்றுமை, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் போன்ற நற்பண்புகளை கடைபிடிப்பதன் மூலமாக எங்கள் குடும்பங்களும் திரு குடும்பங்களாய் திகழ அருள் தர வேண்டும் என்று வரங்களின் ஊற்றாகி எங்கள் அருள்மிகு அன்னை சௌரியாய் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என கூறி குழந்தைகளை அரவணைத்து ஆசி வழங்கிய ஆண்டவரே, எங்கள் குழந்தைகளை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு உடல் நலம், மன நலம், அறிவு, ஞானம், பக்தி, ஒழுக்கம், பெற்றோர் பெரியோருக்கு கீழ்ப்படிதல், ஆலய பணிகளில் ஆர்வம் ஆகிய கொடைகளால் அவர்களை நிரப்பி நல்லதொரு எதிர்கால வாழ்வை அவர்கள் பெற்று மன மகிழ்ந்து வாழ அருள் தர வேண்டுமென்று வரங்களின் ஊற்றாகிய எங்கள் அருள்மிகு அன்னை சௌரியாய் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞனே எழுந்திரு என்று மொழிந்த ஆண்டவரே, உலகின் சிறப்பாக எங்கள் பங்கின் இளைஞர் இளம்பெண்கள் தங்கள் எதிர்கால வாழ்வை சிறப்பானதாக்க தடையாக இருக்கும் தீய பழக்க வழக்கங்கள் எவை என்பதை கண்டுணர்ந்து அவைகளை தவிர்த்து இந்த இளமை பருவத்திலேயே மனமாற்றம் பெற்று மாண்புள்ளவர்களாக வாழ்ந்து மகிழ்வான நிறைவான எதிர்காலத்தை பெற அருள் தர வேண்டுமென்று வரங்களின் ஊற்றாகிய எங்கள் அருள்மிகு அன்னை சௌரியாய் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த ஆண்டவரே, ஈசாக்கிற்கு ரபேக்காவும் ரூத்திற்கு போவாசும் முன்குறித்து வைக்கப்பட்டதை போன்று தங்கள் பிள்ளைகளுக்கு இனியதொரு வரன் தேடுவோருக்கு நீர் குறித்து வைத்துள்ள வரனை அவர்களுக்கு காண்பிக்குமாறும் தாமதமாகும் தடைபட்டு நிற்கும் திருமண முயற்சிகள் இனிதே நிறைவுற அருள் தர வேண்டுமென்று வரங்களின் ஊற்றாகிய எங்கள் அருள்மிகு அன்னை சௌரியாய் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, மக்கபேரே உம் வழங்கும் கொடை திருங்கொடை குழந்தைகள் நீர் அருளும் செல்வம். சாராவை, அண்ணாவை, எலிசபெத்தை மக்கபேற்றினால் ஆசிர்வதித்து அவர்களின் சஞ்சலத்தை போக்கியவரே, குழந்தை பாக்கியமின்றி மன கவலையோடும் மன சஞ்சலத்தோடும் மன பாரத்தோடும் உன் திருமண் குழந்தை பாக்கியம் கேட்டு மன்றாடி நிற்போர்க்காக மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தால் அவர்களுக்கு உண்டான கற்ப தடைகளை அகற்றி அவர்களுக்கு குழந்தை செல்வம் வழங்கி பெற்றெடுக்கும் பிள்ளைகளோடு மனம் மகிழ்ந்து வாழ அருள் தர வேண்டுமென்று வரங்களின் ஊற்றாகிய எங்கள் அருள்மிகு அன்னை சௌரியாய் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, விவசாயம் செழிக்கவும் பிற தொழில் முனைவோர் ஏற்றம் பெறவும் மேலும்
நிலவுல சிக்கல்கள் தீர, நீடித்த நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வர, வீடு கட்டும் பணிகள் விரைவில் நிறைவுற, கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற, மேலும் இவை போன்ற காரியங்களுக்காக ஜெபிப்போரின் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து அவர்கள் வாழ்வில் இனிமை காண அருள் தர வேண்டுமென்று வரங்களின் ஊற்றாகிய எங்கள் அருள்மிகு அன்னை சவுரியாய் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது என்ற இறைவாக்குக்கு ஏற்ப, இறைவா, இத்திருத்தலத்திற்காக உம்மை மனமுருகி மன்றாடுகின்றோம். இத்திருத்தலத்தை மேலும் சிறப்புற செய்ய நாங்கள் கொண்டிருக்கும் கனவுகளை, திட்டங்களை ஆசீர்வதிக்கவும், அத்திட்டங்களுக்கு எதிராக தடைகள் ஏதேனும் இருப்பின் அவைகளை தகர்த்தெறியும்படியாகவும், இத்திருத்தல பணிகளை செவ்வனே செய்ய தகுந்த தாராள மனதுடைய நன்கொடையாளர்களை நீர்தாமே ஊக்குவித்து அதன் பயனாக திருப்பணிகள் நிறைவுற்று அருள்மிகு அன்னை சவுரியாயி வழியாக உமது மகிமையும் மாட்சியும் பேராற்றலும் இத்திருத்தலத்தில் இன்னும் அதிகமாய் விளங்கிட அருள் தர வேண்டும் என்று வரங்களின் ஊற்றாகிய எங்கள் அருள்மிகு அன்னை சவுரியாயி வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, இன்றைய திருப்பலி கருத்துகள் மூலமாக தங்கள் மன்றாட்டுக்களை ஏறெடுத்துள்ளோருக்காக சிறப்பாக இவ்வேளையிலே மன்றாடுகிறோம். திருப்பலி கருத்துகள் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தியுள்ள நன்றியறிதல்களையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் நம்பிக்கையோடு எழுப்பிய வேண்டல்கள் அனைத்தையும் உம் திருவுளத்திற்கேற்ப நிறைவேற்றுமாறு வரங்களின் ஊற்றாகிய எங்கள் அருள்மிகு அன்னை சவுரியாயி வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, பொது நலனுக்காக இப்பொழுது அமைதியாக மன்றாடுவோம். இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்க இருக்கும் அப்ப ரச காணிக்கைகளோடு இம்மன்றாட்டுக்களையும் அருள்மிகு அன்னை சவுரியாயி பரிந்துரைகளின் வல்லமையால் கேட்பது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உமது திருமுன் அர்ப்பணிக்கின்றோம். ஆமென். Mano, mano,
கொண்டு வந்தே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு உமது மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் வல்லமையும் மகிமையும் நிறைந்த பரிந்துரைகளாலும் எங்கள் பங்கின் இணை பாதுகாவலரான அருள்மிகு அன்னை சபரியாய் அவர்களது பரிந்துரைகளாலும் எங்களது எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எங்களது எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் மீட்பு பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த உம்மை உமது ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியை நிறைத்து நின்று நிலையான பேரொழியாகிய
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உனது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன்னிலையில் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடு உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் முதல்
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், அன்னை சவேரியாயி, அன்னை ஆரோக்கிய தாய், இவர்களை நாடி ஓடி தேடி வந்திருக்கக்கூடிய அன்னையினுடைய பக்தர்கள் அனைவருடைய வேண்டல்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எந்நாளும் உமது அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவு இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது பேர் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
May the mingling of the body and blood of Jesus Christ bring eternal life to us who receive it. Lord Jesus Christ, with faith in your love and mercy, I eat your body and drink your blood. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். May the body and blood of Jesus Christ bring me to everlasting bliss. Amen. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருவிருந்து வேளை. வழக்கம் போல ஆலய முகப்பில் இருக்கின்ற படிக்கட்டுகளை சுற்றி வந்து நிற்காமல் ஆங்காங்கே இருக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அங்கே 2 சேர்கள் போடப்பட்டிருக்கும். அந்த இடைவெளியிலே நாங்கள் வந்து நன்மை வழங்குவோம். எனவே கூட்டமாக கூட வேண்டாம் என்று அன்போடு அறிவிக்கின்றேன். Hallelujah.
அனைவரும் முழந்தாளிடுவோம். இறைவா, நீரே எங்கள் புகலிடமாகவும் கோட்டையாகவும் அரணாகவும் நாங்கள் நம்பும் இறைவனாகவும் இருந்து எங்களை இந்நாள் வரை காத்து வந்த உமது அருளுக்காக இறைவா, நாங்கள் பல்வேறு கவலைகளால் கலங்கி தவிக்கும் போது கலங்காதே, நானே உன் கடவுள் என்று எங்களை தேற்றி
வலுவூட்டி கரம் பிடித்து வழிநடத்திய உமது அருளுக்காக இறைவா, எங்கள் வாழ்வில் இரு சூழ்ந்த வேளையிலே நீர் எங்களோடு இருந்து எத்தீங்கும் எங்களுக்கு நேரிடாத வண்ணம் உமது கோலாலும் நெடுங்கழியாலும் எங்களை காத்து தேற்றிய உமது அருளுக்காக இறைவா, ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் எங்களுக்கு முன்னும் பின்னும் இருமருங்கும் சுற்றி சூழ்ந்திருந்து ஆபத்து காலங்களில் எங்களை கைவிடாது காத்த உமது அருளுக்காக இறைவா, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ, தாய் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என மொழிந்த உமது இறைவார்த்தைக்கு ஏற்ப உமது பேரன்பால் எங்களை நிரப்பி அரவணைத்து வழிநடத்தும் உமது அருளுக்காக இறைவா, உன் கருவின் கனி ஆசி பெற்றிடும் என மொழிந்து மகப்பேரின்றி தவித்தவர்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்து அவர்களுக்கு குழந்தை செல்வம் அருளி அவர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தோடு செய்கின்ற உமது அருளுக்காக இறைவா, பல்வேறு வகையில் திருமண தடங்கல்களால் தடுமாறி நின்றோரின் தடைகளை உடைத்து நல்ல வரன்களை காண்பித்து மனநிறைவோடு திருமண வாழ்வு காண செய்த உமது அருளுக்காக இறைவா, நம்பிக்கையோடு அன்னை சபரியாயி திருத்தலம் நாடி வருவோரின் கண்ணீரோடு கூடிய மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய்த்து தீரா நோய்களையும் மன சஞ்சலங்களையும் போக்கி உடல் உள்ளம் ஆன்ம நலன்களை வாரி வழங்கிய உமது அருளுக்காக இறைவா, குடும்பங்களில் நிலவும் குழப்பங்கள், குதர்க்கங்கள், சிக்கல்கள், பிள்ளைகளால் ஏற்படும் கவலைகள், பிள்ளைகளை பாதிப்புக்கு உள்ளாக்கும் பெற்றோரின் தூர்மாதிரிகைகள் போன்ற தீமைகள் தீர வேண்டும் என்று ஜெபித்தவர்களது மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து குடும்பங்களில் அமைதி நிலவச் செய்கின்ற உமது அருளுக்காக இறைவா, மாணாக்கரின் படிப்பை, அவர்களது முயற்சிகளை, அவர்கள் எழுதும் தேர்வுகளை, எதிர்காலத்தை, வேலை வாய்ப்புகளை கனிவோடு கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதித்து எதிர்கால வாழ்வின் அச்சத்தில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் அவர்களை விடுவித்து உமது வழியில் அவர்களை வழிநடத்தும் உமது அருளுக்காக இறைவா, குடும்பத்தின் பொருளாதார வளமைக்காக பெற்றோர், மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினரோடு சேர்ந்து வாழும் இனிய வாழ்வை தியாகம் செய்து வெளியூர்களில் வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருப்போருக்கு நீரே அவர்களுக்கு எல்லா வகையிலும் போதுமானவராய் உடனிருந்து அவர்களது தனிமையிலும் அதனால் அவர்கள் வருகின்ற வேதனைகளிலும் அவர்களை தேற்றி திடப்படுத்தி வழிநடத்தி வருகின்ற உமது அருளுக்காக தனிப்பட்ட முறையில் நமது வாழ்வில் அருள்மிகு அன்னை சபரியாயி பரிந்துரைகளால் இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்காகவும் இப்போது சிறிது நேரம் அமைதியாக அருள்மிகு அன்னை சபரியாயி வழியாக இறைவனை போற்றி புகழ்ந்து நன்றி சொல்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி மரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையையும் உமது நற்செய்தி இப்பகுதியில் பறைசாற்றிய எங்கள் இணை பாதுகாவலர் அருள்மிகு அன்னை சவரியாய் ஆகியோரையும் நாங்கள் கண்டுபாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். இறைவனின் திருமுன்னிலையில் நமக்காக வல்லமையோடு பரிந்து பேசுகின்ற நமது பங்கின் இணை பாதுகாவலர் அருள்மிகு அன்னை சவரியாய் அவர்களது வல்லமையும் மகிமையும் நிறைந்த பரிந்துரைகளால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்க நம் நடுவிலும், நம்மை காப்பாற்ற நமக்கு உள்ளும், நமக்கு வழிகாட்ட நமக்கு முன்னும், நமக்கு காவலாயிருக்க நமக்கு பின்னும், நம்மை ஆசீர்வதிக்க நம்மீதும் இருப்பாராக. ஆமென். அனைவரும் சேர்ந்து இணைந்து தூய ஆவியார் பாடலை பாட அனைவரது நெற்றியிலும் புனிதப்படுத்தப்பட்ட திரு எண்ணெய் இப்பொழுது பூசப்படுகின்றது. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் தேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் தேசையா. உம்மை போல உதவிக்க யாரும் இல்லையே, உம்மை போல உதவிக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல உதவிக்க யாரும் இல்லையே. நீ போதும் இயேசுவே, நீ போதும் என்பாரே, நீ போதும் என்பாரே. இயேசுவே, நீ போதும் என்பாரே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசுவே. மலை போல தூங்கும் என்னை சூழும் போது அதை பனி போல உருவிய செய்வதே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருவிய செய்வதே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளமணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்களை பொறித்து என்னை நினைப்பவரே. நீ போதும் என்பாரே, இயேசுவே, நீ போதும் என்பாரே. நீ போதும் என்பாரே, இயேசுவே, நீ போதும் என்பாரே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசுவே.
ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழி போல புரிந்து கொண்ட என் இயேசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழி போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உன்னை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உன்னை போல வணங்குவதும் யாரும் இல்லையே, உன்னை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உன்னை போல வணங்குவதும் யாரும் இல்லையே. நீ போதும் நீங்காதே இயேசுவே, நீ போதும் நீங்காதே, நீ போதும் நீங்காதே இயேசுவே, நீ போதும் நீங்காதே. தாய் போல பேசி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தீட்டி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உன்னை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உன்னை போல உருவமிக்க யாரும் இல்லையே, உன்னை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உன்னை போல உருவமிக்க யாரும் இல்லையே. நீ போதும் என்பாருடன் இயேசுவே, நீ போதும் என்பாருடன். நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. Yeah.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு எண்ணெய் பூசுகின்ற பொழுது நெற்றியை நிமிர்ந்து காட்டுங்கள். குனிஞ்சிட்டீங்கன்னாங்க நாங்கள் இப்படி தான் பூசணும் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் நிமிர்ந்து சொல்ல வேண்டிய ஒவ்வொருத்தையும் சொல்ல வேண்டியிருக்குது. எனவே திரு எண்ணெய் பூச வருகின்ற பொழுது நிமிர்ந்து நெற்றியை காட்டினா பூசுவதற்கு எளிதாக அமையும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இரவு உணவை வழங்குகின்றவர்கள் நமது உளம் கனிந்த வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள். அவர்கள் மாதத்தின் 3வது சனிக்கிழமை நடைபெறுகின்ற நவநாள் திருப்பலிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றவர்கள். தொடர்ந்து முயற்சி எடுத்து வாகனம் ஏற்பாடு செய்து திரளாக வருகின்ற பெருமைக்குரிய நமது தம்பிபுரம் மக்கள், தாழப்பட்டி மக்கள், எல்னாப்பட்டி மக்கள், இந்த 3 கிராமத்தையும் சேர்ந்த அநேகர் இன்றைய இரவு உணவுக்கான முழு செலவையும் ஏற்றிருக்கின்றார்கள் மற்றும் பிற செலவையும் ஏற்றிருக்கின்றார்கள். மொத்தமாக அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்ற நன்கொடை 43,000. எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற வகையிலே கரவில் இருக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதே போன்று திருப்பலியிலே இப்பகுதி பீடத்தரையில் என்று திருப்பி நிறைவேற்றுகின்ற பொழுது உங்களுக்கு இருமருங்கிலும் ஜன்னல்கள் இருக்கின்றது, காற்றோட்டம் இருக்கின்றது, ஃபேன் இருக்கின்றது. எங்களுக்கு ஃபேன் மட்டும்தான் இருக்குது, காற்றோட்டம் இல்லை. ஆனால் ரொம்ப வெக்கையாக இருந்தது, நின்று திருப்பலி நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. எனவே இதை அறிந்து எங்களுடைய நமது அருள்மிகு அன்னை சவரியாயி அவர்களது உறுப்பினர்கள் கூட்டத்திலே கலந்து பேசிய பொழுது பீட பகுதியில் 2 ஏர் கூலர் வைப்பது நல்லது, அது நீங்களும் நல்ல ஒரு நிலையிலே திரும்ப நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்ட பொழுது அதற்கான முழு செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையோடு முழு செலவையும் ஏற்று ஏறத்தாழ 16,000 முழு செலவையும் ஏற்று இங்கு ஏற்கூலர் வைத்திருக்கின்ற பெருமைக்குரியவர் நமது அன்பிற்கிய அருமை இழவல் அருண் பிரபாகரன். அவருக்கு நம் நன்றியை தெரிவிக்கின்ற வகையிலே கரவில் எழுப்புமாறு அன்போடு அழைக்கின்றேன். அருள்மிகு அன்னை சபரியாயி கல்லறை திருத்தலத்திலே பக்தர்கள் கொண்டு வருகின்ற உப்பை அந்த கல்லறை மீது வைக்கக்கூடாது, கல்லறை மீது கொட்டக்கூடாது என்கின்ற நமது அறிவிப்பின் பேரில் அந்த பக்தர்கள் கொண்டு வருகின்ற உப்பை வைப்பதற்கு உரிய ஜாடியை வழங்கி கொடுத்த பெருமைக்குரியவர் திருவாளர் எஸ் ஆரோக்கியம் அவர்கள். அவருக்கு நம் நன்றியை தெரிவிக்கின்ற வகையிலே கரவில் எழுப்புமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஏற்கனவே அறிவித்திருக்கின்றபடி இன்று சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்றீர்கள். அதே போன்று இனி வருகின்ற காலத்திலும் இத்திருத்தலத்திற்கு ஜபத்திற்கோ வழிபாட்டிற்கோ வருகின்ற பொழுது தங்களுடைய காலணிகளை ஆலயத்தின் முற்பகுதியில் இருக்கின்ற படிக்கட்டின் ஓரத்திலே போடாமல் இன்று செய்ததை போன்று ஆலயத்தின் தென்புற சுவற்றின் ஓரமாக தங்கள் காலணிகளை போட்டுவிட்டு ஆலயத்திற்குள் வருமாறு அன்போடு அறிவிக்கின்றேன். அதே போன்று ஆலயத்திற்கு உள்ளேயோ அல்லது அருள்மிகு அன்னை சவரித்தாய் கொலுவேற்றிருக்கின்ற அந்த கல்லறையின் மீதோ மெழுகுதிரி வைக்க வேண்டாம், ஊதுபத்தி வைக்க வேண்டாம் என்று மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். எனவே மெழுகுதிரிகளை ஊதுபத்தியில் வைப்பதற்கு வெளியே வைத்திருக்கின்ற அதற்கென்று வைத்திருக்கின்ற அந்த ஸ்டாண்டிலே வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இறுதியாக ஒரு முக்கியமான அறிவிப்பு. இரவு உணவு அருந்திய பின்னர் தாங்கள் அருந்திய தட்டுகளை ஆங்காங்கே போட்டு செல்லாமல் அதற்கென்று வைத்திருக்கின்ற அந்த கல் உரையிலே அந்த சாப்பிட்ட தட்டுகளை போடுமாறு உங்களை அன்போடு அறிவிக்கின்றேன், அழைக்கின்றேன். அனைவரும் உழந்தாள் இருப்போம்.
மன்னிக்கவும். அனைவரும் எழுந்து நின்று நமது அன்பு அன்னையை புகழ்ந்து ஆரோக்கிய மாதாவே என்ற பாடலை பாடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழ் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான உணவு. முனீர் கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வழங்கும் அறுசுவை விருந்து. தரமான மற்றும் சுவையான உணவுகள் உடனே ஆர்டர் செய்யுங்கள். டோர் டெலிவரி வசதி உண்டு. எங்களை அழைக்கவும்.